வீடியோல பார்க்க போறோம். மத்த எல்லா ரேஸுமே ஹியூமன்ஸை வந்துட்டு ஏதோ ஒரு பூச்சி காக்ரோச் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத மட்டும் இந்த அனிமேல ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சட்டப்படி அது இல்ல அப்படின்னாலும் இன்டெரக்டா அது இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 5. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து இப்போ ஒரு பெரிய மேண்டிஸ் வந்து நிக்குது. அந்த பசங்கெல்லாம் செத்தோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இதே எப்படி இங்க வந்தது? மீயாவோ மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும் நாங்க இதை ஹன் பண்ணா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். அது வர லெவல் 500 தான் அப்படின்னு சொல்லி நெமோ சொல்ற. இல்ல நம்ம இங்கிருந்து போய் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்லவும் கவலைப்படாதீங்க எதுவும் ஆகாது. இந்த பூச்சியை நசக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். போல்டு போயிட்டு அதை அட்டாக் பண்றான். அது மேல பெருசா ஸ்கிராச் விழல. ஓகே அதோட லெக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு போல்டு பாக்குறான். ஃபயர் ஆரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்படின்னா அதுக்கு எதுவும் ப்ரோ அவன் என்ன பண்ணான்னு பாத்தியா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்கார்டேஷன் இல்லாம கேஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு மியா வந்து ஆச்சரியப்படுதா. ஒரு ப்ராப்பரான நைட் அப்படி இருக்கும். நீங்க என்ன பார்த்து கத்துக்கோங்க பசங்களா. ஸ்வார வச்சு மட்டும் இல்ல ஷீல்ட வச்சு கூட எதிரியா அட்டாக் பண்ண முடியும். டைமிங் தான் முக்கியம்னு கோல்டு நம்ம ஷீல்ட வச்சு ஒரு காலை தடுக்கவா அது கால் உடையுது. எதிரி ஆஃப் கார்ட்ல இருக்கும்போது டக்க நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கோல்டு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஃபயர் ஆர வச்சு திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் இந்த தடவை அது வளைஞ்சு வந்து மேல இருந்தா அட்டாக் பண்ணுது. ஆன்டி சூழ்வால அதை டாஷ் பண்ணிட்டாலும் திரும்ப அதை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல 30 யாரோ வாய்ப்பு இல்லைன்னு மியா ஆச்சரியப்படுதா. அது காலை நம்ம ஹீரோ துண்டாக்குறான். அது கதைய முடிங்க நம்ம ஹீரோ சொல்லவும் மேண்டிஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கவோ ஃபயர் பாண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். கைஸ் உங்களுக்கு மேஜிக் பத்தி தெரியாதுங்கிறதுனால இது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மியா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ பத்தி புலம்பிட்டு இருக்கா. ஃபயர் பால தானே போட்டிருக்கான். அந்த பறந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா நேமோ ஒரே ஜம்ப்ல வானத்துக்கே ஜம்ப் பண்ணி அசால்ட்டா அந்த மேண்டிஸை துண்டா ஆக்கிருதா. அச்சோ லட்டார்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கா. அதோட கோடையும் சேர்த்து நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கதறவும் லெஜெண்டரி மேண்டிஸே இவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்களா. யார்தான் யோகா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாக்குறாங்க. ரெண்டு துண்டா உடச்சிருந்தாலும் அந்த கோர் எல்லாத்தையும் ஒரு வழியா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஃபேமஸான எதுவும் அட்வென்ச்சர் பார்ட்டியான அந்த பையன் கேட்கவும் நாங்க சாதாரண எஃப்ரான் பார்ட்டி தான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளீனிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. சரி நம்ம ஹீரோமா அவ இவ்வளவு தடவை பண்ணிருக்கலாம் கையை போயிட்டு கழுவுறான். நைட்டு வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா தாங்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் தாராளமா அப்படின்னு அந்த இன்னொரு பையன் சொல்றான். மனக்கிட்ட மானாவை யூஸ் பண்ணி வாட்டர் தந்திருக்கீங்க பதிலுக்கு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா பரவாயில்ல இருக்கட்டும் எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க வேணா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அந்த பையன் கேட்டாரு. எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சன்செட் ஆக போது நீங்க இங்கே சுத்துறது டேஞ்சர். என் சிஸ்டர் மியாக்கோ உங்க மேஜிக்கை பத்தி தெரிஞ்சிடணும்னு சொல்லி இவங்க அந்த இடத்துலயே கேம்ப போடுறாங்க. உன்னோட மேஜிக் ஸ்கில்லும் சூப்பர் தான் நம்ம ஹீரோ சொன்னா. ஐயோ உங்க அளவுக்கு இல்லன்னு மியா சொல்ற. அது அவ்வளோ இம்ப்ரெசிவா அப்படின்னு அந்த பிரதர் கேட்கவோ ஐயோ பிரதர் உனக்கு புரியல. அவரை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு தூசிக்கு சமம். காம்பேட் ஸ்பெல்லுக்குள்ள தான் அந்த ஃபயர் ஆரோ ஐஸ் மேஜிக்லாம் டாக்டிக்கல் கிளாஸ்ல தான் அந்த ஃபயர் வால் வரும். ஸ்ட்ராட்டஜிக்கல் கிளாஸ் இருக்கு. கேக் சுனாமிஸை கூட அவங்களால கிரியேட் பண்ணுவதெல்லாம் தனி ஆளால பண்ண முடியாது. நிறைய மேட்சஸ் ஒன்னா சேர்ந்தா அதை பண்ண முடியும். அதுலயும் ஹியூமன்ஸ் அதெல்லாம் அதை பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெல்ல தான் இன்கான்டேஷனே இல்லாம மிஸ்டர் டார்க் பண்ணிருக்காரு. இவர் லெஜெண்டரி ஹீரோன்னு சொன்னா கூட தப்பில்லன்னு மியா சொல்றா. அதுக்கு பத்தி எனக்கு தெரியாது பட் மிஸ்டர் டார்க் நீங்க உண்மையிலே ஆசம்னு அந்த பிரதர் சொல்றான். என் தங்கச்சி மேஜிக்கை படிக்கிறதுக்கு டச்சி அகாடமியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் டச்சி அகாடமியா நம்ம ஹீரோ கேட்டா. நயன் ரேஸுமே அந்த ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறாங்க. என்னோட சிஸ்டர் திறமையை பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுல சேர்க்க எங்களுக்கு காசு இல்ல அதனாலதான் அட்வென்ச்சரிங் பண்ணி காசு சேர்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து மியாவை டச்சி அகாடமிக்கு அனுப்புவோம்னு சொல்லுவோம். கைஸ் உங்க கூட இருக்கிறதே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு மியா சொல்றா. இவங்கள பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட தங்கச்சி தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா மியாவோட டேலண்ட்க்கு அவ கிரேட்டான இடத்துக்கு போவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவே வெக்கப்படுறா. அவளுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் புரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி எனக்குமே அப்பா அம்மா கிடையாது. ஃபயர்ல எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். டார்க்கோட ஃபேஸ்லயும் தீ காயம் பட்டுடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அதான் இவர் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கோல்டோ நமவோ ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. கோல்டோ நமவோ லவர்ஸோ அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் இவன் கூடிய வாய்ப்பே இல்ல நெமோ சொல்றா. நெமோ பேபி அப்ப ஏன் கூட நீங்க லவரா இருக்கீங்கன்னு அந்த பையன் கேட்கறான். நான் டார்க்கு மட்டும் தான் சொந்தம்னு வா சொல்றா. இந்த கிராண்டியஸ் லெஜெண்டரி வெப்பனா இந்த மாதிரி லோ லைஃப் கிரியேட்டரை கொள்ள சொல்றியா அப்படின்னு சொல்லி ரைட்டோ கத்திட்டு கிடக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எது தேவை ஹியூமன்ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அடுத்த டாக் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கியோட்டோ போறான். டார்க் இவ்வளோ ஜெம்ஸா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்க நம்ம சொன்னதுல தப்பே இல்லன்னு ரிசப்ஷன் லேடி சொல்றா. நம்ம ஹீரோவோட அந்த அட்வென்ச்சரிங் பார்ட்டியை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றாங்க. பிளாக் மோல்ட்டியான ஒருத்த பார்க்கவும் என்ன பிளாக் மோல்ட்டி நம்ம ஹீரோ கேட்டா உங்க பார்ட்டியை எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல. 5th ஃப்ளோர்ல நீங்க அந்த மேண்டிஸை தோக்கடிச்சதை கேள்விப்பட்டு ரோமன்ஸ் தோக்கடிச்சதை நம்பவே முடியலன்னு சொல்லுவோம். அப்ப டார்க் என்ன போய் சொல்றாருன்னு சொல்றியா நெமோ மரட்டமோ ஆக்சுவலி நாங்க உங்களை பாராட்டலாம் தான் வந்தோம். ஏன்னா மற்ற ரேஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன்ஸ் வீக் நினைச்சாங்க பட் நீங்க தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. லோ ஹியூமன்ஸ் மேண்டிஸை தோக்கடிச்சாங்களான்னு மற்ற ரேஸ்லாம் இவங்களை இலக்காரமா பாக்குறாங்க. 5th ஃப்ளோர்ல இருந்து இன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அந்த சின்ன பசங்களை பார்க்கவும் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு பேசுறான். முன்னால நம்ம பார்க்கவே இல்லைல்ல நம்ம ஹீரோ கேட்கவா. ஹீரோ சொன்னா மியா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சு கேரள காப்பாத்தினதுக்கு உங்க ஃபேஸ்ல தீக்காயம் இருக்குன்னு சொன்னீங்களா இந்த மருந்து போட்டா சரியாகும் நம்ம கொடுக்கவும் அதான் அன்னைக்கு சும்மா பொய்யாதான் சொன்னா பட்
மனக்கிட்டேவா இவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெப் எடுத்துருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஸ்பை பண்ணுவோம். அவருக்கு அது பிடிச்சிருக்கு போல அந்த பையன் சொல்றான். ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அல்ட்ரா ரேர் கார்டு எடுத்து பதிலுக்கு இந்த அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். மத்தவங்க சொல்லவும் சரின் மியாவா அதை வாங்கி கையில கட்டிக்கிற டார்க் பொண்ணுங்களுக்கு எனக்கு gift கொடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கூட இருக்கிற பையன் சொல்றான். சூப்பர் எஸ்ராங் விஷ் பிரேஸ்லெட் அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க போது அந்த ஆள் மனசுல இருந்து விஷ் பண்ணா ஒரு விஷயம் அது நிறைவேற்றும். சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜென்டில்மேனா அந்த பிரேஸ்லெட் நீங்க கொடுத்தது கரெக்ட் தான் மை லார்ட் கோல்டு சொல்றான். இவங்க 5th ஃப்ளோர்ல போய் பார்த்தவரே பனிமூட்டமா இருக்கு. இருக்கிற 80 மான்ஸ்டர் நீங்க 2 பேரும் ஹண்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அபிஸ்டன்கே திரும்ப போறான். நாசனா மே ஆயோகே எலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சரிங் மிஷன்லாம் எப்படி போகிட்டு இருக்குன்னு மே கேட்க எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ரிவெஞ்ச்க்கான ஆபரேஷன் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்க தயாரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எலே இதுல ஒண்ணுதான் நம்பி இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்ற. இதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல மாஸ்டர் நீ எலே சொல்ற. மே அபெச நீ மெயின்டைன் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நான் எனக்கு என்ன வேலை நாசனா கேட்க உங்களை பிளான்ல இன்வால்வ் பண்ண சொதப்பிருப்பா. எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிறதா வா வேலை நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நாசனா ரொம்ப ஹாப்பியா ஆஷாவோட மூஞ்சில வரப்போற ரியாக்ஷனை பாக்குறேன் ஆர்வமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற. எல்ஃபு ஷாஷா தான் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு தெரியுது. ஹீரோவை நீங்க தான் மோட்டிவேஷனா இருக்கீங்கன்னு பாராட்டிட்டு போன அந்த அட்வென்ச்சரஸை காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஒரு மேண்டிஸை தோக்கடிக்க முடியுமா பட் விட்னஸ் ஒரு பொண்ணு பார்த்துருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இவர் ரீஎன்கார்னியேட்டான ஏதாச்சும் ஹீரோவா இருக்குமா இவர் தான் ஹியூமனிட்டிக்கான லைட்னு நினைக்கிறேன். ஹியூமனிட்டியை இவர் வழி நடத்தினா ஹியூமன்ஸ் யாரும் இலக்கரமா பார்க்க மாட்டாங்க. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அந்த அட்வென்ச்சரர் போயிட்டு வந்து பார்த்தா அவரோட இருக்கிற ஆளுமெல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா உனக்கு அவன் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னு கைட்டோ தான் அந்த வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க அலர்ட்டாக அட்டாக் பண்ணிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் வீக் கிடையாது அப்படின்னா இவன் அவ்வளோ ஸ்ட்ராங் என்னால இவன் கூட ஃபைட் பண்ண முடியாது. ஹெல்தில் நான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கிருந்து நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா வேறமே அவனை கோவப்படுத்துற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் டெட் பாடியை போட்டு அந்த எல்ஃப் மிதிக்கவும் மன்னிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்மோக்ஸ் பாத்ம போட்டு இந்த நியூஸை வெளியே இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஃபாஸ்டா ஓடுனா டக்குன்னு அவன் பின்னாடி யாரோ அட்டாக் பண்றாங்க. கால் தடுக்கி அப்பயே ஓடின வேகத்துக்கு கீழே விழுறான். அதுக்குள்ள அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பார்த்தா அவன் ஸ்வாட் மேல பறந்துட்டு நின்றுட்டு இருக்கான். கைட்டோ கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் வந்து இவனை அட்டாக் பண்றான். இவனும் செத்து போயிட்டான். ஹியூமன்ஸ் டெட் பாடிஸா பிடிச்சா ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ண அவங்கள உயிரோட பொடி அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் சேம்னா கேர்ஃபுல்லா இருக்கான்னு கைட்டோ சொல்றான். லைட்டா அடிச்சதுக்கே இவனுக்கு செத்தில் தாங்க இவனுக்கு வீக்கா இருந்தா அது எப்படி ஏன் ப்ராப்ளம் ஆகும்னு கைட்டோ சொல்றான். இந்த ஹியூமன்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வச்சு யூஸ் ஆகுறாங்களே அந்த டார்க் எல்ஃப் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹியூமன்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணி அவனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றதுக்காக தான் இஷ்டத்துக்கு அந்த ஒரு எல்ஃபோ டார்க் எல்ஃபோ சேர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவா அதே டென்ஷன்ல தான் இருப்பான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.